நியூ இயர் வரப்போகுது. மக்கள் எல்லாருமே வந்து ரெசல்யூஷன் எடுக்கிறதுக்கு தொடங்கியிருப்பாங்க. நம்ம இந்த வருஷமாச்சும் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகணும், கொஞ்சம் க்ரோ ஆகணும் ஃபினான்ஷியலின்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு பிளான் ஒன்று ரெக்கமெண்ட் பண்ண முடியுமா சார்? உங்களோட வாலெட்டில் அக்யூரேட்டாக எவ்வளோ காசு வச்சிருக்கீங்கன்றது உங்களால் சொல்ல முடியுமா? தெரியாது சார். இதே தாம்மா. என்ன ஆகுதுன்னாக்கா வாலெட்டில் எவ்வளோ இருக்குன்னு தெரியறதில்ல. அதே மாதிரி நம்மக்கிட்ட இன்னைய வரைக்கும் எவ்வளோ சொத்து வச்சுருக்கோம், அசட் வச்சுருக்கோம் தெரியறதில்ல. என்ன பண்ணுறோம்? இன்றைக்கி எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ்ஃபுல் வேர்ல்டு. ஒரு நாளைக்கு 11 மணி நேரம் எல்லாரும் சாதாரணமாக ஒர்க் பண்ணுறோமா? எதுக்கு ஒர்க் பண்ணுறோம்? காசு சேர்க்கணும் தானே. ஆனால் இது வரைக்கும் எவ்வளோ சேர்த்துருக்கீங்க? அதுக்கு ஏதாவது ஒரு பட்டியல் வச்சுருக்கீங்களா? லிஸ்ட் வச்சுருக்கீங்களா? அக்யூரேட்டாக ஒரு நம்பர் இருக்குது அவங்கக்கிட்ட. தட் இஸ் த பிகினிங் பாயிண்ட். ஒரு ஃபர்ஸ்ட் டைம் கார் பையர் ஒரு 4 லட்சம் ரூபாயில் ஒரு கார் வாங்கணும்னு ஒரு ஆஸ்பிரேஷனோட அந்த ஒரு ஷோரூமுக்கு போகிறாரு. காருங்கெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. கடைசியில் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு 8 லட்சம் ரூபாய்க்கு ஒரு காரை வாங்கிட்டு வர்றாரு. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? மொதல் காரே கொஞ்சம் பெரிய காராக வாங்குறாங்க. அப்கிரேட் பண்ணுறவங்க மிகப்பெரிய கார் 20 லட்சம் காருக்கு அப்கிரேட் பண்ணுறாங்க. அவங்க கிட்ட கேட்டால் என்ன ரீசன் சொல்லுவாங்கன்னாக்கா இது ஒன் டைம் பர்ச்சேஸ். சிக்கனமாக இருந்து ஃப்ரூகலாக இருந்து காசை சேர்த்து அதை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கோடி ரூபாய் சேர்க்குற வரைக்கும் என்ன பண்ணணும்னாக்கா இஎம்ஐயை 2ஆக பிரிச்சுக்கலாமா? குட் லோன், பேட் லோன். இப்போ குட் லோன் அப்படின்னாக்கா இருப்பாங்க 30 வயசு வரைக்கும் வாடகை வீட்லேயே இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வீடு வாங்குறதுன்றது ஒரு பெரிய கனவாக இருக்கும். ஸோ அது முதல்ல நீங்கள் என்ன பார்க்கணும்? அது ஒரு கனவா இல்லை அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனா? ஹலோ ரிஃப்ளெக்ட் வியூவர்ஸ், நம்ம சேனலில் நம்ம தொடர்ந்து எப்பயுமே ஃபினான்ஷியலி நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறது எப்படின்னு பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம கூட நிதி ஆலோசகர் சதீஷ்குமார் சார் தான் இருக்காரு. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நியூ இயர் வரப்போகுது. மக்கள் எல்லாருமே வந்து ரெசல்யூஷன் எடுக்கிறதுக்கு தொடங்கியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ரெசல்யூஷன் வந்து இந்த வருஷம் எப்படியாச்சும் வெயிட் லாஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு ஒரு ஜிம்மில் எடுத்துகிட்டு போய் காசு கட்டியிருப்பாங்க. அதுக்கு அடுத்ததாக ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம இந்த வருஷமாச்சும் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகணும், கொஞ்சம் க்ரோ ஆகணும் ஃபினான்ஷியலின்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு பிளான் ஒன்று ரெக்கமெண்ட் பண்ண முடியுமா சார்? கண்டிப்பாக. ரெசல்யூஷன் அப்படின்றதே நம்ம செய்யாத விஷயத்த கரெக்டாக செய்யணும், இந்த வருஷத்துலேருந்து நம்ம ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் வாழ்க்கையில் அப்படின்னு. கண்டிப்பாக health comes first and wealth comes the next. இந்த charity begins at home அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களோட பர்சனல் ஃபினான்ஸுமே உங்களோட மணி மேனேஜ்மெண்ட்டுமே அது எங்கேருந்து பிகின் ஆகுது அப்படின்னா உங்களோட பர்ஸ், உங்களோட வாலெட். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் நான். உங்களோட வாலெட்டில் அக்யூரேட்டாக எவ்வளோ காசு வச்சுருக்கீங்கன்றது உங்களால் சொல்ல முடியுமா? தெரியாது சார். இதே தாம்மா. என்ன ஆகுதுன்னாக்கா வாலெட்டில் எவ்வளோ இருக்குன்னு தெரியறதில்ல. அதே மாதிரி நம்மக்கிட்ட இன்னைய வரைக்கும் எவ்வளோ சொத்து வச்சுருக்கோம், அசட் வச்சுருக்கோம் தெரியறதில்ல. என்ன பண்ணுறோம்? இன்றைக்கி எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ்ஃபுல் வேர்ல்டு. ஒரு நாளைக்கு 11 மணி நேரம் எல்லாரும் சாதாரணமாக ஒர்க் பண்ணுறோமா? எதுக்கு ஒர்க் பண்ணுறோம்? காசு சேர்க்கணும் தானே. ஆனால் இது வரைக்கும் எவ்வளோ சேர்த்துருக்கீங்க? அதுக்கு ஏதாவது ஒரு பட்டியல் வச்சுருக்கீங்களா? லிஸ்ட் வச்சுருக்கீங்களா? அக்யூரேட்டாக ஒரு நம்பர் இருக்குது அவங்கக்கிட்ட. தட் இஸ் த பிகினிங் பாயிண்ட். ஸோ ரெசல்யூஷன் எடுக்கிறீங்கன்னாக்கா முதல்ல வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்க அதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் எங்கே போக விரும்புகிறீங்க அது நமக்கு நல்லா தெரியணும். அண்ட் எந்த ப்ராடக்ட் இல்லை என்ன அப்ரோச், எந்த ஸ்ட்ராட்டஜி பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி நம்மளை எடுத்துகிட்டு போகுது அது நல்லா தெரியணும். இது 3 விஷயத்தை கரெக்டாக தெரிஞ்சிட்டிங்கனாக்கா உங்கள் வெல்த் ஜேர்னியை நீங்கள் ஈஸியாக அக்ஸலரேட்டடாக எடுத்துகிட்டு போக முடியும். இப்போது மக்கள் வந்து என்னென்ன விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை கொஞ்சம் கம்மி பண்ணுறாங்க சரி? இந்த செலவுலாம் நம்ம வந்து கொஞ்சம் கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை, ஆனால் அது ஒரு பெரிய செலவாக போய் முடியுது, அதெல்லாமே கொஞ்சம் ரெஃபர் பண்ணணும், நோட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணும் சார்? இந்த ஒரு செலவை ஃபஸ்ட்டு பாருங்கள். நீங்கள் இன்றைக்கி கார் அப்படின்றது ஒரு அத்தியாவசியமான ஒரு கமாடிட்டியாக மாறிடுச்சு இன்றைக்கி அது. கண்டிப்பாக. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் டைம் கார் பையர் ஒரு 4 லட்சம் ரூபாயில் ஒரு கார் வாங்கணும்னு ஒரு ஆஸ்பிரேஷனோட அந்த ஒரு ஷோரூமுக்கு போகிறாரு. காருங்கெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. கடைசியில் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு 8 லட்சம் ரூபாய்க்கு ஒரு காரை வாங்கிட்டு வர்றாரு. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? மொதல் காரே கொஞ்சம் பெரிய காராக வாங்குறாங்க. அப்கிரேட் பண்ணுறவங்க மிகப்பெரிய கார் 20 லட்சம் காருக்கு அப்கிரேட் பண்ணுறாங்க. அவங்க கிட்ட கேட்டால் என்ன ரீசன் சொல்லுவாங்கன்னாக்கா இது ஒன் டைம் பர்ச்சேஸ். அடுத்த 7 வருஷத்துக்கு நான் காரே வாங்க போகிறது கிடையாது. ஸோ இன்னையிலேருந்து அடுத்த 7 வருஷத்துக்கு சூட்டபுளாக ஃப்யூச்சருக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக லக்ஸுரியாக இருக்க காரை வாங்கணும். கரெக்ட், வாங்குங்க. ஆனால் என்ன ஆகிடுதுனாக்கா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? உங்கள் மைண்ட் செட்டில் உங்களுக்கு வந்து 4 லட்சம் ரூபாய் இஎம்ஐ அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஆனால் நீங்கள் வாங்கிட்டு வர கார் 8 லட்சம் ரூபாய் கார். இஎம்ஐ என்ன ஆகிடும்? அப்படியே டபுள் ஆகிடும். அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள்? உங்கள் சேலரி டபுள் ஆகுதா? இல்லை. சேலரி இன்க்ரீஸ் ஆகுதா? இல்லை. அப்போ இஎம்ஐ மட்டும் டபுள் ஆகிடுச்சுன்னா எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் அதை காம்ப்ரமைஸ் பண்ணி தானே ஆகணும்.
கடைசியில் என்ன ஆகும்னாக்கா ஒரு சினிமாவுக்கு போகிறதுலேருந்து அந்த ஒரு கார் எடுத்துகிட்டு போயிட்டு மாலில் பார்க் பண்ணுறதுலேருந்து குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குற ஒரு அந்த என்டர்டெயின்மெண்ட்ஸ் ஆர் ஸ்வீட்ஸ் வாட் எவர் எல்லாமே காம்ப்ரமைஸ் ஆகிடும். ஒரே ஒரு செலவு பண்ணதுனால எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக காம்ப்ரமைஸ் ஆகிடும். இது பேர் தான் கேஸ்கேடிங் எஃபர்ட். ஸோ என்ன நமக்கு வந்து நம்ம இன்கமுக்கு என்ன லைஃப் ஸ்டைலை அஃபோர்டு பண்ண முடியுதோ அதை மட்டும் அஃபோர்டு பண்ணுங்க. நிறைய பேர் செய்யக்கூடிய மிகப்பெரிய மிஸ்டேக் என்னன்னாக்கா, என் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறான், என் கலீக் பண்ணுறார், என்னோட நெய்பர் பண்ணுறாங்க, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பியர் ப்ரெஷரில் பார்த்துட்டு ஒன்று அவங்களா பண்ணுறாங்க, இல்லை வீட்டில் ஏதோ ஒரு ப்ரெஷர் இருக்குது அவங்களுக்கு செஞ்சிடுறாங்க, ஒரு பெரிய ஒரு சிக்கலில் மாற்றிக்கிறாங்க. இப்போ இஎம்ஐயை நோக்கி அப்போ மக்கள் போகலாமா போகக்கூடாதா சார்? இஎம்ஐயை ரெண்டாக பிரிச்சுக்கலாமா நம்ம? குட் லோன், பேட் லோன். இப்போ குட் லோன் அப்படின்னாக்கா நீங்கள் எஜுகேஷனுக்காக வாங்குறீங்க குட் லோன், ஏன்னா அது என்ன பண்ண போகுது, உங்களை இம்ப்ரூவ் பண்ண போகுது. இல்லை ஒரு பிஸ்னஸ்க்காக வாங்குறீங்க. பிஸ்னஸ் அப்படின்னாலே பிஸ்னஸ்னால் ஒரு ப்ராஃபிட் பண்ணுவீங்க, அது கால்குலேஷன் போட்டு வச்சுருப்பீங்க. லெட்ஸ் சே தட் ஒரு 20% உங்களுக்கு ப்ராஃபிட் வருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வாங்குற கடன் 10%ல் வாங்குறீங்க, அந்த பிஸ்னஸை பண்ணுறீங்க, இன்னொரு 10% உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குல்ல, ரெண்டுமே குட் லோன். கன்ஸ்ட்ரக்டிவாக இது அப்ரிஷியேட் ஆகுது. சரி, இப்போ அடுத்தது நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறீங்க 1.5 lakh rupees. ஒரு வெக்கேஷனுக்கு போகிறீங்க, சிங்கப்பூர், தாய்லாந்து, மலேசியான்னு போகிறீங்க, அதுவுமே ஒரு 1 to 1.5 lakh rupees. இல்லை ஒரு கார் வாங்குறீங்க, இது நீங்கள் வாங்கின டைம்லேருந்து விற்க போனாக்கா உங்களுக்கு நீங்கள் அதிகமாக விற்கிறீங்களா இல்லை கம்மியாக விற்கிறீங்களான்னா டிப்ரிஷியேட்டு தான் ஆகுது. டிப்ரிஷியேட் ஆகிற பொருளுக்கு நம்ம இஎம்ஐ நோக்கி போக வேண்டாம் அப்படிங்கிறது. இஎம்ஐயை நோக்கி போகவே கூடாது. என்ன பண்ணணும்னா அந்த ஒரு பொருளை சேர்த்து வச்சு வாங்குங்க. ஒரு ஐஃபோன் 1 லட்சம் ரூபாவா, சேர்த்து வைங்க. ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபான்னு 10 மாதம் சேர்த்து வைங்க. 11வது மாதம் 10வது மாதம் எண்டில் போயிட்டு அந்த ஐஃபோனை வாங்குங்க. ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு பொருளை வாங்குறதுல. இப்படி ஒரு விஷயம் இருக்கு. ஆனால் இப்போ 10 மாதம் கழிச்சு கண்டிப்பாக புது மாடல் ஒன்று ரிலீஸ் ஆகிடும், எல்லாரும் அதை நோக்கி போக ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா சேவ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வந்துடும் இல்லையா? இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸோட மைண்ட் செட்டு என்னவா இருக்குன்னா, அப்பப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது. கொஞ்சம் நம்மளுக்கு வயசாகும் போது தான் நம்மளுக்கு அந்த புரிதலே வருது, ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறுறதுனால எதுவுமே நடக்க போகிறது இல்லை, நம்மளுடைய சேவிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளால் என்ன ஒரு லைஃப் லீட் பண்ண முடியுமோ அப்படி லீட் பண்ணும்போது தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாக ஆக முடியுங்கிறது நம்மளுக்கு ஒரு வயசு வரும்போது தான் புரியுது. ஆனால் அந்த புரிதல் வரத்துக்குள்ள நம்ம நிறைய செலவு பண்ணியிருப்போம், நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ நீங்கள் யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார்? இவ்வளோ செலவு பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி. முதல்ல ஒரு 1 கோடி ரூபாய் நீங்கள் சேர்க்குற வரைக்கும் என்ன பண்ணணும்னா, இந்த ஒரு தமிழில் சொல்லுவாங்கள்ல, வாயை கட்டி வைத்த கட்டி இருக்கணும்னு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபங்க்ஷனாலிட்டி, ஃப்ரூகல். ஃபங்க்ஷனாலிட்டினாக்கா கார் எதுக்கு அப்படின்னாக்கா 1 கோடி சேர்க்குற வரைக்கும் ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டு சேஃபாக கம்ஃபர்டபுளாக போகிறதுக்கு தான் கார். லக்ஸுரிக்காக எப்போ நீங்கள் ஒரு கார் அப்கிரேட் பண்ணணும்னா அந்த 1 கோடி ரூபாயை சேர்த்ததுக்கப்புறம். ஃபங்க்ஷனாலிட்டி, ஃபோன்னா என்ன, ஒரு ஸ்மார்ட் ஃபோன், அதில் நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஒருத்தர்கிட்ட பேசலாம், உங்களுக்கு தேவையான என்டர்டெயின்மெண்ட்லாம் பார்த்துக்கலாம். அது நீங்கள் 1 லட்சம் ஃபோன்லேயும் பார்க்கலாம், 15,000 ஃபோன்லேயும் பார்க்கலாம். ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ எதெல்லாம் நீங்கள் வந்து சிக்கனமாக இருந்து ஃப்ரூகலாக இருந்து காசை சேர்த்து அதை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 1 கோடி ரூபாய் சேர்க்குற வரைக்கும் என்ன பண்ணணும்னாக்கா ஃப்ரூகல். ஸோ இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகே சார், கார் பற்றி ஃபோன் பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ வீடு அப்படின்னு சொல்லி வரும்பொழுது நிறைய பேருக்கு வீடை பற்றி வரும்போது மட்டும் கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு 30 இயர்ஸ்க்குள்ளே வீடு வாங்கிடணும், வீடு வாங்கி செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு சைடில் இருந்து சொல்கிறாங்க. இன்னொரு சைடு வந்து இவ்வளோ சீக்கிரம் வீடெலாம் வாங்க வேண்டாம், நீங்கள் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து அவங்களுடைய எஜுகேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வீடு வாங்கினீங்கன்னா அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் அங்கே தான் இருக்க போகிறீங்க, உங்களுக்கு அங்கேருந்து மாறணும் அப்படிங்கிற ஒரு மைக்ரேட் ஆகணுங்கிற ஒரு அந்த இடம் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எப்படி வீடு வாங்கலாம் சார்? வீடுன்றது முதல்ல அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை தாண்டி அது ஒரு எமோஷ்னல் ட்ரீம். அது சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, 30 வயசு வரைக்கும் வாடகை வீட்லேயே இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு வீடு வாங்குறதுன்றது ஒரு பெரிய கனவாக இருக்கும். ஸோ அது முதல்ல நீங்கள் என்ன பார்க்கணும், அது ஒரு கனவா இல்லை அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனா? இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் அப்படின்னாக்கா அதுக்கு நிறைய லாஜிக் இருக்குது, அதுக்கு நிறைய கால்குலேஷன் இருக்குது. இல்லை அது எனக்கு ஒரு கனவு அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு வீடை வாங்குங்க. ஆனால் வாங்கிட்டீங்கன்னாக்கா இந்த ஒரு ஏர்லி ரிட்டையர்மெண்ட், அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஏதோ ஒரு பிஸ்னஸை நான் ஸ்டார்ட் பண்ணணும், இது எல்லாம் உங்களுக்கு ஒரு கோல்ஸ், ஒரு ஆசைகள் இருந்துச்சுனாக்கா இந்த வீடு என்ன பண்ணுனாக்கா அது உங்களை ஃபாலோ பண்ணவே விடாது. ஒரு வீட்டை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா குறைஞ்சது ஒரு 30 வயசில் ஒரு வீடை வாங்குறீங்க, என்ன ஆகுனாக்கா அடுத்து 20 வருஷம் என்ன பண்ணணும், அந்த கம்பெனிலேயே நீங்கள் உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அது ஒரு பேர்டன் ஆகிடும், நீங்கள் அங்கே தான் ஒர்க் பண்ணி ஆகணும். நிறைய விஷயங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ வீடை வாங்குங்க. என்னோட
அட்வைஸ் என்னவா இருக்கும்னாக்கா, வீடுன்ற ஒரு கமாடிட்டி வந்து 20 வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக கிடைக்காத ஒரு பொருள் கிடையாது. 200 வருஷமாக வீடு இருந்துகிட்டு இருக்கு, அடுத்த 20 வருஷமும் வீடு இருக்கும். சேர்த்து வச்சு உங்கள் கையில் ஒரு சாய்ஸ் இருக்கும். நீ 30 வயசில் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, அந்த டெசிஷனை ஒரு 6 மாதம் தள்ளி போடுங்க. ஸோ அந்த 6 மாதம் வந்தபோது ஓகே, நான் வந்து அந்த 6 மாதத்தில் நான் இவ்வளோ காசு சேர்த்துருக்கேன், இப்போ நான் இதை வச்சு நான் வீடு வாங்க போகணுமா? ஏன்னா ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா 1 கோடி ரூபாய் வந்துடுது. யார் கையிலையுமே பெரிய ஒரு காசு இருக்க மாட்டேங்குது. அப்பா என்ன சொல்கிறாரு, டே என்னோட பென்ஷன்லேருந்து என்னோட ரிட்டையர்மெண்ட்லேருந்து நான் 20 லட்ச ரூபா கொடுக்குறேன், நீ 80 லட்ச ரூபா கடன் வாங்கிக்கோன்றாரு. ஸோ அவங்கக்கிட்ட அந்த டவுன் பேமெண்ட் கூட இருக்க மாட்டேங்குது. அதை பர்சனல் ஃபேமிலியிலேருந்து கடனை வாங்குறாங்க. செகண்ட், அந்த 80% அதையும் ஒரு கம்பெனிலேருந்து கடன் வாங்குறாங்க, வீடை வாங்குறாங்க. அந்த ஒரு ரேட் ரேஸில் சிக்கிக்கிறாங்க அவங்க. இப்போ நீங்கள் பேசும்பொழுது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க, ஏர்லி ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொல்லி. இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் விரும்புறதுமே ஏர்லி ரிட்டையர்மெண்ட், ஃபயர்னு சொல்லக்கூடிய விஷயத்த ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? ஸோ அப்படி என்ன ஃபயரில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லாருமே அதை நோக்கி போகிறாங்க சார். ஃபயரில் என்ன அட்வான்டேஜ்னாக்கா, இன்றைக்கி இருக்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் வேறு எதுவுமே கிடையாது. இந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்லேருந்து சீக்கிரமாக வெளியே வரணுன்றதுக்காக சாதாரணமாக முன்னாடியெல்லாம் 8 மணி நேரம் தான் ஒரு வாழ்க்கை. அதுக்கப்புறம் ஆஃபீஸ்லேருந்து வெளியே வந்தால் மொபைலும் கிடையாது, லேப்டாப்பும் கிடையாது. என்ன தலை போகிற வேலையாக இருந்தாலும் அடுத்த நாள் 9 மணிக்கு தான் உங்கள் பாஸ் உங்களை கனெக்ட் பண்ணுவார். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. மொபைல் இருக்குது, இமெயில்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வீட்டுக்கு வந்தாலும் பின்னாடியே ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்திருக்கு, இந்த ஜாபை கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படின்னு. அதை தவிர்க்கவும் முடியறதில்லை. அது பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ். ஒரு நாளைக்கு ஒரு 11 மணி நேரம் 12 மணி நேரம் உழைக்கிறதுனால என்ன ஆகுதுனாக்கா, 60 வயசு வரைக்கும் நம்ம உழைச்சிட்டு இருந்த நம்ம அதே ஒரு ஒர்க்கிங் ஹவர்ஸை 45 வயசுக்குள்ளே நம்ம இன்றைக்கி செஞ்சிடறோம். சீக்கிரமாக ரிட்டையர்ட் ஆகணுன்ற ஒரு தாட் வந்துடுது மனசுக்குள்ளே. இப்படி பேசும்பொழுது நம்ம ஒர்க் நிறைய செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. பட் நம்ம அந்தளவுக்கு ஃபினான்ஷியலாக இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இப்போ முன்னாடி இருந்ததோட எஜுகேஷன் இப்போ வந்து குவாலிட்டியாக இருக்குது. முன்னாடி இருந்த வேலையை விட இப்போ எல்லாரும் ரொம்ப நல்ல வேலை செய்கிறாங்க. முன்னாடி இருந்ததோட இப்போ எல்லாருமே நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் கொஞ்சம் ஃபினான்ஷியலி நம்ம ரொம்ப ஹையாக போயிருக்கோமா அப்படின்னு கேட்டால் யாருமே இன்னும் அந்தளவுக்கு போகலைன்றதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? ஸோ எதனால் சார் இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆனாலும் ஃபினான்ஷியலாக நம்மளால் ரொம்ப ஸ்டேபிள் ஆக முடியல அப்படின்னா அதுக்கு காரணங்கள் என்னெல்லாம் சொல்லலாம் சார்? அந்த கருத்தை நான் எடுத்துக்க மாட்டேன். நம்ம ஒரு 10 வருஷம் முன்னாடி இருந்ததை விட நம்ம இன்னைக்கு ரொம்பவுமே ஃபைனான்ஷியலாக டெவலப் தான் ஆகியிருக்கும். ஓகே. நம்ம கண்ட்ரி பார்த்தீங்கன்னாக்கா ப்ரிடாமினன்ட்லி லோவர் மிடில் கிளாஸ் கண்ட்ரி. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்றைக்கி லோவர் மிடில் கிளாஸ்லேருந்து மிடில் கிளாஸ் ஆகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மிடில் கிளாஸ் இருக்கவங்க அப்பர் மிடில் கிளாஸ் ஆகிட்டு இருக்காங்க. 2030 பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா வந்து 3rd பிக்கஸ்ட் எக்கனாமி ஆக போகுது. நிறைய பில்லியனர்ஸ் சைனாவில் விட இந்தியாவில் நிறைய இருக்காங்க இன்றைக்கி. ஸோ நீங்கள் சொசைட்டியில் யாரை வேணாலும் பாருங்கள், நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சம்பாரிச்சிட்டு இருந்தாங்களோ அதை விட இன்றைக்கி ஒரு பெட்டரான ஒரு இன்கம்மை தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் இருந்ததோ அதை விட இன்றைக்கி கொஞ்சம் கூடுதலான ஒரு பெட்டர் லைஃப் ஸ்டைலில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. எல்லார் வீட்லேயும் வந்து டிவி அப்படின்றது இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது. கண்டிப்பாக என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, முன்னாடியெல்லாம் எனக்கு வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது 3 புது ட்ரெஸ். பொங்கல் அப்போ, தீபாவளி அப்போ, பர்த்டே அப்போ. ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றதுன்றது ஒரு வருஷத்துக்கு 2 முறை, மேக்ஸிமம் 3 முறை. இன்றைக்கி ஒரு வாரத்துக்கு 2 முறை, ஒரு மாதத்துக்கு 3 முறை 4 முறைன்ற அளவுக்கு என்ன ஆகிட்டு இருக்குனாக்கா கையில் அந்த பணப்புழக்கம் இருக்குது. அதே மாதிரி இந்த புது துணியாக இருக்கட்டும், பர்ச்சேசிங்காக டிசிஷன்ஸாக இருக்கட்டும், ஸ்பான்டேனியஸாக இருக்குது. அதுக்கு என்னன்னாக்கா இன்கம் லெவல்ஸ் கண்டிப்பாக முன்னாடி இருந்ததை விட இப்போ மேலே தான் போயிருக்கு. இப்போ நான் இதுதான் கேட்க வரேன். நம்மளுக்கிட்ட வந்து முன்னாடியை விட இப்போ ஃபினான்ஷியலி நம்ம வந்து எல்லாருமே ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்கும். பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம எடுக்கக்கூடிய சாய்ஸஸ் வந்து ரொம்ப தப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான். நம்மளுக்கு செலவு பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. முன்னாடி ஸ்விக்கி கிடையாது. எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போயிட்டோம்னா வெளியே போய் வாங்கிட்டு வந்து சாப்பிடணுமேங்கிறதுனாலயாச்சும் வீட்டில் சமைச்சிருவாங்க. ஸோ இப்போ அந்த ஆப்ஷன் கிடையாது. நம்ம ஆர்டர் பண்ணால் வீட்டுக்கு ஃபுட் வந்துடுது இல்லையா? ஸோ நம்மளுக்கு ஆக்சசிபிலிட்டி ரொம்ப ஈஸியாக இருக்கவும் செலவுகள் அதிகமாகிட்டே இருக்கா? பழக்கம்தான் காரணம் அதுக்கு எல்லாமே. முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தோம், நம்ம சினிமாவை வெளியே போய் பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி சினிமா என்ன ஆச்சு, நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் வீட்டுக்குள்ளே வந்துடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம முன்னாடியெல்லாம் ப்ரிடாமினெண்ட்டாக வீட்டில் சமைச்சு வீட்டில் சமைக்கிற சாப்பாடை மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறமா கொஞ்சமாக இந்த ஒரு ஹோட்டல் அப்படின்ற கலாச்சாரம் வந்தது. இன்றைக்கி என்ன பண்ணிட்டோம்னாக்கா வீட்டில் உட்காந்துக்கிட்டே அந்த ஹோட்டல் சாப்பாட ஆரம்பிச்சுட்ருவோம். நம்ம இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டாக்கா, அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப், லாங் ஒர்க்கிங் ஹவர்ஸ். 8 மணி நேரம் வேலை செஞ்சிங்கன்னா என்ன பண்ணலாம், வீட்டுக்கு வந்து நிம்மதியாக வந்து ஒரு குக்கிங்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்கள் 12 மணி நேரம் வேலை செஞ்சிட்டிங்கனாக்கா அப்போ என்ன ஆகுனாக்கா, அந்த 8 மணி நேரம் செய்கிற வேலையை விட 12 மணி நேரத்துக்கு அதிகமான இன்கம் கண்டிப்பாக வருது. ஆனால் அது கூடவே என்ன வந்ததுனாக்கா செலவுகளும் சேர்ந்து வந்துடுது. அதனால தான் ஒரு வாழ்க்கை தரம் நல்ல ஒரு பெரிய இன்கம் எடுத்துகிட்டு போனாலும் ஆனால் நமக்கு அந்த சேவிங் அப்படின்றது இம்ப்ரூவ் ஆகாததுக்கு ரீசனுமே இதுதான்.
ஓகே சார், நம்ம வந்து தொடர்ந்து ஒர்க் பற்றி நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கோங்கிறதுனால இது கேட்குறேன். ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிறது நல்லதா, இல்லை ஒரு 9 to 5 ஜாப் அப்படிங்கிறது நல்லதா? எதை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் சார்? நம்ம வந்து சீக்கிரமாக செட்டில் ஆகணும், சீக்கிரமாக நம்ம வந்து கொஞ்சம் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நம்ம வந்து 1 கோடி சீக்கிரமாக சேர்க்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம ரொம்ப எக்ஸ்பென்சிவான முடிவுகள்லாம் எடுக்கணும்னு சொல்லி. ஸோ அதுக்கு வந்து 9 to 5 ஜாப் கரெக்டாக இருக்குமா, இல்லை ஆண்டர்பிரினர்ஷிப் கரெக்டாக இருக்குமா சார்? இது வந்து ஒரு இண்டிவிஜுவலை பொறுத்தின ஒரு விஷயம் அது. நான் என்னோட கரியரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 15 இயர்ஸ் பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஃபைனான்ஷியல் சர்வீசஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நான் ரெண்டுமே பார்த்துருக்கேன். ஸோ அந்த பேங்க்கில் ஒர்க் பண்ணக்கூடியது, ஃபைனான்ஷியல் சர்வீசஸில் ஒர்க் பண்ணக்கூடியது 15 வருஷம் அனுபவம் இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு பிஸ்னஸை நடத்திட்டு இருக்கேன். இது என்னோட 9th இயர் இது. ஸோ இந்த ரெண்டுத்துலேயுமே நிறைய அட்வான்டேஜ் இருக்குது, நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. நீங்கள் ஒரு ரொட்டீனை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நபர், ஒரு ரிஸ்க் ரொம்ப எல்லாருமே வந்து ரிஸ்க் எடுக்கிறத வந்து விரும்ப மாட்டாங்க. ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னாக்கா உங்களுக்கு அதில் வந்து ஒரு சர்டனிட்டி ஆஃப் இன்கம் அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. அது ஏன்னா உங்களுக்கு 30ஆம் தேதி ஆனாக்கா என்ன தான் உங்களுக்கு வந்து ஒர்க் ப்ரெஷராக இருந்தாலும் சேலரின்றது வந்துடுது உங்களுக்கு. ஆனால் ஆண்டர்பிரினர்ஷிப்பில் நீங்கள் 12 மணி நேரம் வேலை செஞ்சாலும் 30ஆம் தேதி அந்த ஒரு ப்ராஃபிட் வருமானாக்கா வரலாம், வராமையும் போகலாம், அதிகமாகவும் வரலாம். இந்த மூணுத்துக்குமே ஒரு அன்சர்டனிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் 80% ஆண்டர்பிரினர்ஸ் 6 மாதமாக தொடர்ந்து என்ன சேலரியை எடுத்துகிட்டு போகிறாங்களோ, என்ன ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போகிறாங்களோ அதை அவங்கள எடுத்துகிட்டு போக முடிய மாட்டேங்குது. ஏன்னா இந்த ஒரு பிஸ்னஸில் ஆட்டோமேஷன் சிஸ்டம்ஸ் அதை கொண்டு வரது ரொம்பவுமே கடினமான ஒரு விஷயம். ஸோ பிஸ்னஸ்ன்றது எல்லாராலையும் செஞ்சிட முடியாது. அதுக்கு ஒரு சில கேப்பபிலிட்டிஸ் வேணும். முதல்ல அதை செய்யணுன்ற ஒரு தீவிரமான ஒரு ஆசை, டிசையர், ஒரு டிட்டர்மினேஷன் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் நீங்கள் பிஸ்னஸ்க்கு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஃப்ரீடம் அப்படின்றத பிஸ்னஸில் என்ஜாய் பண்ணலாம், க்ரியேட்டிவிட்டின்றத பிஸ்னஸில் என்ஜாய் பண்ணலாம். அது ரெண்டுமே என்ன இருக்காதுன்னா உங்களுக்கு அந்த ஒரு கார்ப்பரேட் லைஃப்பில் இருக்காது.